எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். குஷ்புவுடைய கணவர் சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு மிக பெருமளவுக்கு சோக நிலைமை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் தமிழக மக்களும் சுந்தர்சியுடைய நிலைமையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராதா ரவி அவர்கள் கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு பதிலை சுந்தர்சி குறித்தும் குஷ்பு குறித்தும் சொல்லியிருக்கிறாரு. ராதா ரவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே எதிரொலிச்சிட்டு இருக்குது. குஷ்புவை குறித்தும் சுந்தர்சி குறித்தும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ராதா ரவி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சுந்தர்சியோட நிலைமை என்ன ஆச்சு, அவரை பற்றி எதனால இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு நடந்த ஒரு சோககரமான விஷயத்தை பற்றி, அந்த கண் கலங்க வைக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ராதா ரவி அதை பற்றி சொன்ன சில விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா குஷ்பு தான். எங்கே திரும்பினாலும் குஷ்புவை பற்றிய பேச்சு தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, இதற்கெல்லாம் யார் ஆரம்ப புள்ளி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள். முதல்ல ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு பயங்கரமான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. மிக பெருமளவுக்கு பரபரப்பை தமிழகம் முழுக்கவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தி இருந்துச்சு. அழுதாரு, கத்துனாரு, தான் சாக போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ அது மிக பெருமளவுக்கு பரபரப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு இன்டர்வியூவில் குஷ்பு குறித்து சொன்ன விஷயம், குஷ்புவை அன்னைக்கு குஷ்புவை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. குஷ்புவை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஒரு புருஷன் வச்சிருக்கிறவ என்னை பற்றி பேசலாம், 4-5 புருஷன் வச்சிருக்கிறவங்களாம் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு ஜெயம் ரவி அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குஷ்புவுடைய வீட்டில் பிரச்சனைகள் மட்டும்தான். இப்படி இருக்கிறப்ப என்னதான் இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் டைரக்டாக குஷ்புவுடைய பெயரை சொல்லாமல் ஒரு புருஷன் வச்சிருக்கவங்க என்னை பற்றி பேசலாம், 4-5 பேர்த்த வச்சிருக்கிறவங்க என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்னதான் பேரை சொல்லினாலும் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே அது குஷ்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் குஷ்புவுடைய மகளை மிக பெருமளவுக்கு பாதிப்படைய வச்சிருச்சு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களும் குஷ்புவை தவறாக பேசவும் குஷ்புவுடைய மகள் ரொம்பவே டிப்ரெஷனில் போயிருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் ஜெயம் ரவி போட்ட வெடி கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்குதுன்னா, குஷ்புவுடைய கணவர் சுந்தர்சி அவர்கள் டைவர்ஸுக்கு அப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகள் குஷ்புவுக்கும் சுந்தர்சிவுக்கும் இடையில் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குதான். இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவருடைய இன்ஸ்டாகிராமுடைய அக்கௌண்ட்டில் நம்முடைய குஷ்புவுடைய ஒரு ஃபோட்டோ இல்லாமல் டெலீட் பண்ணியிருக்கிறாராம். பொதுவாகவே செலிப்ரிட்டிஸ் எல்லாமே டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ சுந்தர்சி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குஷ்புவுடைய இருக்கிற அனைத்து போட்டோஸ்களையும் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயம் ரவி கொளுத்தி போட்டது கடைசியில் இங்கே வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா குஷ்புவுடைய மகளுடைய திருமணமும் சரியாக அமையலை. ஒரு தவறான இடத்துல போய் கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் டைவர்ஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கா. ஏன்னா குஷ்புவுடைய மகளும் தான் அந்த கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம். சுந்தர்சி முழுக்க எதிர்த்தாங்களாம். ஆனால் குஷ்புவுடைய ஆதரவு இருந்ததுனால குஷ்புவுடைய மகள் அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் பிரச்சனையாக போகவும் சுந்தர்சி அவர்களுக்கு கடும் கோபம் வந்து இப்போ முழு தீவிரமாக டைவர்ஸில் இறங்கி இருக்கிறாங்களாம். இது குறித்து தான் ராதா ரவி அவர்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குஷ்புவும் சுந்தர்சி அவர்களும் டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் நான் கேள்விப்பட்டோடனே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது ஒரு ரூமர்ஸு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் விசாரித்து பார்க்கும்போது தான் உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். டைவர்ஸ் வாங்கிறது ஈஸி, ஆனால் எல்லா கஷ்டங்களையும் சேர்ந்து வாழ்கிறது தான் கஷ்டம். ஒரு டைமில் ஷூட்டிங் அப்போ குஷ்பு அவங்களுடைய உடல்லே ரொம்பவே மோசமாகி மயக்கம் போட்டுட்டாங்க. எல்லாருமே குஷ்பு தீண்டுறதுக்கு பயந்துக்கிட்டாங்க. ஆனால் நான் அவங்கள தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தனேன். அந்த அளவுக்கு எனக்கு குஷ்புவும் சுந்தர்சியும் நெருக்கமானவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவங்க எனக்கு அவங்களுடைய கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க கூப்பிடலாம் தேவை கிடையாது, நானே போகலான்னு தான் இன்றைக்கி யோசித்தேன். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே என்னை கூப்பிடலை, நாம் எதுக்கு அங்கே போகணுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போகலை. ஆனால் நீங்கள் டைவர்ஸ் வாங்காதீங்க, அது ஒன்று மட்டும்தான் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுடைய நெருங்கிய நண்பனா தோழனா இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராதா ரவி அவர்கள் கண்கள் கலங்கியிருக்கிறாரு. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சுந்தர்சி அவர்கள் குஷ்புவிடமிருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு எடுக்கிற இந்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.